வசிய மை அப்படின்னா வந்து அது நம்ம எந்திரகத்துக்கு வந்து வச்சு நம்ம பிரயோகப்படுத்தலாம். இப்போ கணவன் மனைவி வந்து இப்போ நம்ம கிட்ட போட்டோ கொடுக்குறாங்க, நான் அவங்க கிட்ட துணி முடியாதமா கிடையாது. அப்போ நான் அதுக்கான எந்திரம், அதுக்கான அச்சரத்தை எல்லாமே நம்ம போட்டுட்டு அந்த எந்திரத்துல வந்து நம்ம மை தடவிட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்து நம்ம பூஜை பண்ணனா அதுக்கான வேலை நடக்கும். அதே மாதிரி மையில் இப்போ கேட்டீங்களா எத்தனை விதமான மை இருக்குன்னு? நிறைய விதமான மை இருக்கு. அஷ்டகர்ம மைகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அந்த அஷ்டகர்மத்திலே ஒரே மையும் இருக்கு. சரியா? அது மாதிரி நீங்க நம்ம பேயை வந்து கண்ணால நேரில் பார்க்கறதுக்கே மை இருக்கு. பாதாளத்துல இருக்கிற பொருளுங்களை பார்க்கறதுக்கு மை இருக்கு. சரியா? நம்ம முகத்தை வந்து வசீகரமா ஆக்குறதுக்கு மை இருக்கு. அப்போ எல்லா விதமான மையும் இங்க இருக்கு. ஏன்னா இப்போ தொடுகுறி வசிய மையெல்லாம் இருக்கு. ஒருத்தவங்க மேல போய் தடவணுன்னே வசியம் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணாதான் அந்த மையை வந்து நம்ம தயாரிக்க முடியும். அந்த மூலிகைலாம் இங்கெல்லாம் கிடைக்காது. இப்போ மூலிகையில இருந்தா மையம் வந்து கிடைக்குது. கண்டிப்பா. அதுக்கு எப்படி உயிர் விட்டுறீங்க? சாப நிவர்த்தி பண்ணணும். சரியா? ஒரு செடியை வந்து இப்ப சாதாரண ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்க, அந்த செடிக்கு போயிட்டு நம்ம ஓரைகள் பார்த்து, நான் சுக்கர ஓரைன்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓரையில போயிட்டு நம்ம சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கான சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி அதை சாபம் நீக்கிட்டு எலுமிச்சப்பழம் எல்லாம் காவு குத்துட்டு தான் நம்ம அதை வந்து இது பண்ணி அதை எடுத்து நம்ம கல்வத்துல போட்டு அரைச்சாதான் அதுக்கு உயிர் வருமா. அதே மாதிரி நம்ம கல்வத்துல போட்டு அரைக்கிறப்பே மந்திர உச்சாரணம் வந்து கொடுக்கணும். மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு நம்ம அரைச்சாதான் அந்த மைக்கு வந்து உயிர் வரும். உங்கள்கிட்ட இருக்க மைகளை வந்து மக்களுக்கு காட்ட முடியுமா? தாராளமா காட்டலாம். என்னென்ன மைகள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இது இப்போ பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், இதில் வந்து வெத்தலை வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். நான் இப்போ எல்லாரும் வந்து நார்மலாக பார்த்தீங்களா மையை வந்து கண்ட இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வச்சுக்க மாட்டோம். இந்த மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா நம்ம எப்பவுமே தரையில் தான் வைக்க போகிறது. நம்ம எந்த இடத்துல வச்சாலும் அந்த மையை வந்து ஆக்கர்ஷண சக்தி, இந்த பூமி ஈர்ப்பு விசை வந்து இழுத்துரும், அதுக்கான சக்தியெல்லாம். அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே வெத்தலையில் இங்கே பாருங்கள், கீழே பார்த்தா வெத்தலை வச்சுருப்பேன். சரியா? இந்த வெத்தலையில் போட்டு தான் அந்த மைங்களை வந்து நான் வச்சுருப்பேன். நான் இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இது குரு முறைப்படி நான் வந்து கொடுக்குது சர்வ தேவதா வசியம்மை. இந்த வசிய மையால நம்ம வந்து சர்வ தேவதைகளையும், இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்காதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரச்சனை வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்திரம் போட்டு இந்த மையம் வந்து அந்த எந்திரத்துல நம்ம பிரயோகம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள அந்த நொடியே வந்துடும். அப்படிப்பட்ட வசியம் மை இது. இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம மை. அஷ்டகர்மம்னா நான் சொல்ல வேண்டியது கிடையாது, மாந்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆக்ரஷனம், வித்துவேஷனம், மாறானம், இந்தமாரி விஷயங்களுக்கு வந்து இந்த மையம் வந்து எந்திரத்து மூலமா நமக்கு பிரயோகப்படுத்தி எல்லா வேலைகளும் நம்ம பண்ணலாம். இதுதான் அஷ்டகர்ம மைன்னு சொல்றது. இது வந்து கந்திருஷ்டி மை. குழந்தைகள் வந்து நம்ம ஆலயத்துக்கு வரப்போ அவங்களுக்கு 12 வயசு வரைக்கும் தோஷங்கள் தாங்கி நிற்கும். சரியா? ஒரு பிறந்த அந்த நாள்ல இருந்தே 12 வயசு வரைக்கும் தோஷங்கள் தாங்கி நிற்கும்.